ஆலயம் என்று அழைக்கப்படுவது நம்முடைய ஆன்மாவை லயிக்கும் இடம் ஆலயம். அதாவது சில கோயிலில் பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம்ன்றது வழக்கம். எல்லா கோயில்லையும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக கும்பாபிஷேகம் எல்லா கோயிலையுமே பண்ணுவாள். அது மாதிரி குடமுழுக்குன்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எப்படிலாம் கல்யாணங்கள்லாம் விசேஷமோ, சுவாமிக்கு புனராவர்த்தன ஜீரணோதாரண அஷ்டபந்தன சாஷ்டபந்தன கும்பாபிஷேகம் சொல்லுவாங்க. மருந்து சாத்துதல்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. நமக்கு எப்படி உடம்பு விசேஷமாக நம்மளுக்கு உடம்பு ரத்தம் நாளங்கள்லாம் இருக்கோ, அதே மாதிரி சுவாமிக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. அந்த அஷ்டபந்தனம் எப்படி என்று அழைக்கப்படுவது சுவாமிக்கு நம்மளுக்கு எப்படி ஒரு ரத்த நாளங்கள்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு தெம்பு தான் அஷ்டபந்தனம்னு சொல்கிறது. அதே மாதிரி விசேஷமாக சாத்துவா. ரஜத பந்தனம் சொல்லுவாள். நம்மளால் முடிஞ்சால் வெள்ளியில் செய்கிறது ரஜத பந்தனம். ஸ்வர்ண பந்தனம் சொல்லுவாள். தங்கத்தால் நம்ம அஷ்டபந்தனம் சாத்துற மாதிரி மேலே சாத்தினா நம்ம சொல்லுவாள். குடமுழக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படின்னா நம்ம பிறக்கிறோம், ஒரு விசேஷமாக நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி சுவாமிக்கு இல்லாத இடமே கிடையாது. சுவாமி எல்லா இடத்துலையும் லயித்து இருக்கிறார். ஆனால் நம்ம சுவாமியை ஒரு ஆலயத்தில் கொண்டு போனால் தான் மனசு ஒரு அமைதி, நம்ம ஒரு சுவாமியை பார்த்தா தான் ஒரு சந்தோஷம், எல்லா விஷயமும் நடக்குது. அதனால் ஒரு கோயில் உள்ள போகும்போது தான் அந்த வைப்ரேஷன்ற ஒரு தன்மை நம்ம எல்லாருமே கிடைக்குது. அதனால் ஒரு கோயிலுக்கு போகும்போதே மனசு சாந்தி, நம்ம ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கோயிலில் போனால் அது ஒரு வேண்டுதல் மூலிமா கிடைக்கும். அதனால தான் ஆலயம் தொழுவது சாலனும் நன்று அப்படின்னு சொல்கிற விசேஷங்கள் எதுக்குன்னா, இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு எல்லா விஷயம் நடக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் நம்ம சொல்கிறோம். குலதெய்வன்றது வேறு எதுவும் இல்லை. நம்ம முன்னோர்கள்லாம் இந்த சாமியை போய் கும்பிட்டு வந்தால் நம்மளுக்கு இந்த விஷயம் நடக்குது, நம்ம இந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்குதுன்னு சொல்லுவாள். அதுதான் குலதெய்வம்னு சொல்லுவாள். சில பேருக்கு அந்த குலதெய்வம்னா என்னானே தெரியாமல் இருக்கும். நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், சாமியை பிரார்த்தனை பண்ணுறோம், முன்னோர்கள் சொல்கிறேன், அந்த சாமியை பிரார்த்தனை நடந்துச்சுன்னா அதை பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் அது குலதெய்வமாக வழிபாடு செய்கிறோம். சில பேர் குலதெய்வம் தெரியாமல் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கா. அதெல்லாம் ஒரே விஷயந்தான் நான் சொல்கிறது. சுவாமியை பிரார்த்தனை பண்ணிங்க. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் இந்த விஷயம் நம்மக்கிட்ட இருந்து இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணால் நல்லா நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த விஷயத்த உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி நம்ம அதை குலதெய்வமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு, குலதெய்வத்துக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணி மாவிளக்கு மாவு போட்டு ஒரு அபிஷேகமோ நம்ம கையால் ஒரு பொங்கல் வச்சியோ இல்லை ஏதாவது ஒரு விசேஷமாக செஞ்சு அது மாதிரி நம்ம குலதெய்வமாக ஏற்றுன்ட்டு அந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. அது குலதெய்வத்துக்கான விசேஷம். ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் உள்பட பரிவார சுவாமிகள்னு சொல்லுவாங்க, பஞ்சமூர்த்தின்னு சொல்லுவாங்க. ஒரு கோயிலுக்கு போனால் விசேஷமாக சொல்லப்படுகிறது. நம்ம கோயிலுக்கு போகும்போது ராஜகோபுரம் சொல்லுவாங்க. கோபுரத்தை பார்த்தாலே நம்ம சில பேர் கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், சாமியெல்லாம் பார்க்க முடியாது. சப்போஸ் கோயில் சாத்திருப்பா. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த கோபுரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா சுவாமியுமே இருக்கா, இல்லாத சுவாமியே கிடையாது. அதனால் எல்லா சாமியுமே இருப்பாள். அந்த கோபுர தரிசனம் கலசத்தை பார்த்தாலே நம்ம சுவாமியை பார்த்த பலன்கள் கிடைக்கும். ராஜகோபுரம் கோயில் தரிசனம் பண்ண முடியும், லேட்டாக போனவா தரிசனம் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிராமணம் செய்த முகமாசின்னு சொல்லுவாள். ஒரு பிராமணனை பார்த்தாலே அந்த கோயிலில் பூஜை பண்ணுற அந்த குருக்கள் சப்போஸ் பூஜை பண்ண சாத்திட்டு வந்துட்டார், அவர் இன்முகத்தை பாருங்கள். அவர் முகத்தை பார்த்தாலே நம்ம சுவாமியை பார்த்த பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே. அதனால தான் நம்ம சுவாமிகிட்டேருந்து திருநீருன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் அந்த வீபூதி குங்குமம்லாம் நம்ம பிரசாதம் வாங்கிக்கிறோம். ஆனால் அந்த வீபூதி குங்குமம் வாங்கிட்டு நம்ம செவுத்தில் ஓரமாக கொட்டிட்டு போயிடுறோம். நம்ம லக்ஷ்மின்னு சொல்கிற விஷயமே துளசி தீர்த்தம் பிரசாதம்னு சொல்லுவாங்க. பிரசாதம்னா நம்ம கொடுக்குற சக்கரை பொங்கலோ தயிர் சாதமோ பிரசாதம் கிடையாது. கொடுக்குறத தீர்த்தத்தை நம்ம வாங்கிக்கிறோம். பெருமாள் கோயில் போனால் ஷடாரின்னு சொல்கிறோம். ஷடாரின்றது பெருமாளுடைய பாதங்கள், சுவாமியோட பாதத்தை நம்ம ஷடாரின்னு சொல்கிறோம். பாதம் தலைமையில் வைக்கும்போதே அதே மாதிரி தீர்த்தம் கொடுத்தா தீர்த்தம் வாங்கிக்கணும் பெருமாள் கோயிலில். அதே மாதிரி பெருமாளுக்கு தீர்த்தத்தை தலையில் தடவிக்கிறோம். தலையில் தடவக்கூடாது. தீர்த்தம் கொடுத்தா தீர்த்தத்தை சாப்பிட்டு கண்ணில் ஒத்திக்கணும். நம்மளுக்கு வரக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகி சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கிறது அதிகம். அதே மாதிரி கோயிலில் போனால் வீபூதி குங்குமம்லாம் கொடுப்பா. அந்த வீபூதி குங்குமத்தை வாங்கி நம்ம ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா நம்ம ஆற்றுல இப்போ குடும்பத்தோடு நம்ம போய் சாமி தரிசனம் பண்ணுறோன்னா பார்த்தோன்னா யாருமே போய் குடும்பத்தோடு சாமி தரிசனம் பண்ணுறது கிடையாது. எல்லோரும் போய் நம்ம குடும்பத்தில் யாருன்னா ஒருத்தர் தான் போகிறோம். அதனால் பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு போனால் அந்த கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தம் புஷ்பம் வீபூதி குங்குமம் ஏதாவது நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துன்னு எல்லோரும் சேர்க்கணும். அது சேர்த்தான்னு வச்சிங்களேன் பொதுவாக புண்ணியம். அதே மாதிரி வீபூதி குங்குமம் கொடுக்குறத அந்த வீபூதியை மடித்து எடுத்துன்னு வந்துட்டு நம்ம ஆற்றுல வீபூதி டப்பான்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீபூதி டப்பாவில் வீபூதி கொட்டி வைங்க. குங்குமம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, குங்கும டப்பாவில் கொட்டி வைங்க. சில பேர்லாம் போகிறா
தப்பாக நினைக்காதீங்க. சுமங்கலி இல்லாதவன் என்ன பண்ணுறா, எனக்கு குங்குமம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அது வந்து தப்பு. நம்மளுக்கு அது லக்ஷ்மி மாதிரிமா, நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நான் சொல்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அது வந்து லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கக்கூடிய விபூதி குங்குமத்தை வாங்கிட்டு வந்து நம்மளுடைய இதில் சேர்த்துட்டிங்கன்னா அதை விட புண்ணியம் வந்து எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதனால் வந்து கோயிலுக்கு போனால் பிரதட்சணம் நம்மளால் முடிஞ்சதே ஒரு 3 பிரதட்சணமாவது சுவாமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் சொல்லுவாங்க. கோயில் உள்ள போனாலும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் சொல்லுவாங்க. இந்த குலதெய்வத்துக்கு போக முடியலேன்னு சில பேர்லாம் நினைப்பா. அதெல்லாம் எதுவுமே நினைக்க வேண்டாம். நீங்கள் கோயில் உள்ள போனாலே நம்ம இந்த கோயிலில் தான் இருக்கோம், நம்ம குலதெய்வம் கோயிலில் தான் இருக்கோம், நம்மளுடைய ஆத்துக்காரிலேருந்து எல்லாமே வந்திருக்கா, அது மாதிரி நினச்சிக்கிங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு கோயிலில் அபிஷேகம் பண்ணணும், ஒரு விசேஷமாக எதனா ஒரு உற்சவம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விசேஷ நாள் சொல்லுங்கள் சுவாமி நான் பண்ணுறேன் அப்படின்னு பொதுவாகவே கேட்குறா. விசேஷ நாட்கள் எது அப்படின்னா, நான் சொல்கிற விஷயம் நல்லா தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாருமே நல்லா புரிஞ்சுங்க. கணவன் மனைவி குழந்தைகள் அம்மா அப்பா நம்ம சமூகம் மொத்த பேரும் என்றைக்கு ஒன்றா போய் நம்ம சாமியை தரிசனம் பண்ணி ஒரு உற்சவமோ ஒரு அபிஷேகமோ ஒரு அலங்காரமோ என்ன பண்ணுறாங்களோ நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து பண்ணுறது தான் அது வந்து விசேஷமாக சொல்லப்படுகிறது. அதனால் வந்து எல்லா விஷயமும் குடும்பத்தோடு என்றைக்கு போகிறீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நம்ம போகிறோம், வெளியூர் போகிறோம், வெளிநாடு போகிறோம், சுவாமி தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா கூட நம்ம எல்லோரும் போக முடியலனாலும் அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை எடுத்து வந்து நம்ம வீட்டில் சேர்த்துங்க. இப்போ வெளியூர் போனால் ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு உதிராட்சம் வாங்கி வரும், ஒரு கயிறை வாங்கி வரும், ட்ரெஸ் வாங்கி வரும். எதுக்கு வாங்கி வரும்? அந்த கோயில் போன ஞாபகார்த்தத்தை தான் வாங்கி வருவீங்க. ஏதாவது ஒரு வெளியூருக்கு போய் நீங்கள் ஒரு பிரசாதம் என்ன வாங்கி வராமல் வந்து பாருங்கள், காசி போனால் அந்த தீர்த்த பிரசாதம் வாங்கி வரீங்களா, அன்னபூர்ணியோடைய பாதத்தை அம்பாவில் வாங்கி வரீங்களா, வெளியூர் ஞாபகார்த்தமாக ஒரு ஃபோட்டோ வாங்கி வரீங்களா. அது மாதிரி ஒரு கோயிலுக்கு போனால் விபூதி குங்குமம் பிரசாதத்தை கீழே கொட்டாதீங்க. அதே மாதிரி பொதுவாக நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம், நம்ம உள்ளே போனோன்னே எல்லா கோயில் உள்ளே அங்கங்கே சுவாமி நமஸ்காரம் பண்ணுறோம். கையெடுத்து வணக்கம் சொல்கிற நமஸ்காரம் தான் கோயில் உள்ளே பண்ணணும். கோயிலில் வந்து நம்ம அங்கங்கே நமஸ்காரங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கோயில் வெளியே பிரதட்சணமாக சுற்றி வந்துட்டு துவஜஸ்தம்பம் என்று அழைக்கப்படுகிற கொடிமரத்துக்கிட்ட தான் நமஸ்காரம் பண்ணணும். கொடிமரத்துக்கு நமஸ்காரம் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க எல்லா தெய்வங்களுக்கும் பண்ணதான் ஐதீகம். அது உட்பட நம்ம கோயில் உள்ள இருக்க கோபுரங்கள்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, கோபுரங்கள் அங்கே அப்புறம் வந்து ஆணவம் கர்மம் மாயே சொல்லுவாங்க, மும்மலங்கள். அதில் எல்லோரும் நம்மளுக்கு இல்லை. நம்ம வந்து முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ஏழை, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்கலாம், நீங்கள் 100 பேருக்கு நீங்கள் இது பண்ணலாம். சுவாமியோடைய மண்டிக்கிட்டு நமஸ்காரம் பண்ணும்போது